श्रीमद् भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பாகவத புராணத்தை யார் பாராயணம் செய்தாலும் அது கண்ணனுக்கு ஆனந்தத்தை விளைவிக்கிறது. அப்பேற்பட்ட அர்த்தங்கள் இதில் பொதிந்து கிடக்கின்றன. நாம் கடந்த நாள் பகவான் பிரம்மாவுக்கு உபதேசித்த 4 ஸ்லோகங்களுள் முதல் ஸ்லோகத்தின் பொருள் பார்த்தோம். இன்று நாம் அடுத்த 3 ஸ்லோகங்களுடைய பொருள் பார்க்கலாம். 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். ரிதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி சத்வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமஹ. ரிதே அர்த்தம் யத் பிரதீயேத, ரிதே பொய்யாக, அர்த்தம் பொருள், யத் பிரதீயேத எது தோற்றுகிறதோ, ஒரு பொருள் பொய்யாக தோற்றுகிறதல்லவா, அது பிரம்மத்தினுடைய சிருஷ்டியில் கிடையாது. அனைத்து பொருளும் உண்மையாகத்தான் உள்ளன. ஒரு பொருள் எப்போது பொய்யாக தோற்றும்? காணல் நீர் என்று பார்த்தால் பொய்யாக தோற்றும். ஆனால் அது பொய்யாக தோற்றுகிறதே தவிர அதை யார் பார்க்கிறானோ அவன் மெய்யாகத்தான் நினைக்கிறான். பிரம்மத்தினுடைய சிருஷ்டியில் ஏது மித்யையாக பொய்யாக கிடையாது. ரிதேர்த்தம் யத் பிரதீயேத நத் பிரதீயேத ஆத்மனி. ஆத்மனி பிரம்மத்தினுடைய சிருஷ்டியில் இதேதும் பொய்த்தோற்றத்தாலே இருக்காது. ஏனென்னு பார்ப்போம். இப்போ ஒன்று பொய்த்தோற்றம் நம்ம சொல்லணும்னு வச்சுங்கோ, அதுக்கு திருஷ்டாந்தம் பார்க்கலாமா? காணல் நீர் அனைவரும் ஒத்துக்கொண்டது. ஒரு இடத்துல ராத்திரி வேளையில் நான் போனேன். ஒரு நீண்ட கயிறு கடந்தது. ஆனால் அந்த கயிற்ற பாம்பு என்று பொய்யாக பிரமித்து விட்டேன். நிஜமா அந்த இடத்துல பாம்பு இல்லை, கயிறு தான் கிடக்கிறது. ஆனால் அந்த கயத்தை பார்த்து பாம்புன்னு தப்பாக நினச்சுட்டேன். ஒரு கிளிஞ்சல் கிடந்தது. கிளிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு தப்பாக பிரமித்தேன். அப்போ இதெல்லாம் தப்பு தானே, பொய்த்தோற்றம் தானே. கிளிஞ்சல் வெள்ளியா? கொண்டு போய் கடையில் கொடுத்தா காசு கிடைக்குமோ? கிடைக்காது. பாம்பு கிடக்கிறது இல்லை, கயிறு கிடைக்கிறது. கயிறு பாம்பா? இல்லை. அதை ஆறு எடுத்து அது கடிக்க போகிறது கிடையாது. அப்போ கயிற்றை பார்த்தா பாம்புன்னு தப்பா பிரமித்தேன், அங்கு பாம்பு இல்லை. கிளிஞ்சலை பார்த்தா வெள்ளின்னு தப்பா நினைச்சுட்டேன், பிரமம், அந்த இடத்துல வெள்ளி இல்லை. காணல் நீரை பார்த்தால் நீர்னு தப்பா நினைத்தேன், அந்த இடத்துல நீர் இல்லை. அதே போல உலகம் அத்தனையும் பொய்யாக தோற்றுகிறது என்னலாம்னு சொன்னால் இல்லையே, அப்படி பொய்யாக தோற்றவில்லை. இப்ப இந்த எடுத்துட்ட உதாரணத்துக்கே திரும்பி வருவோம். கிளிஞ்சலை பார்த்து வெள்ளி என்று நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன், வாஸ்தவம். அப்ப அதுல வெள்ளி கிடையாதா? இருக்கா? ஏது சுவாமி வெள்ளி? கிளிஞ்சல்ல வெள்ளி கிடையாது. நான் தான் அதை பார்த்த உடனே பளபளப்பு இருந்து சொல்லியோ, பாலபள்ளத்தாலே அதுல இருக்கிற பளபளப்பால அதுல வெள்ளி இருக்கு என்ன தப்பா புரிஞ்சுனுட்டேன்னு ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். ஏன் இந்த புஸ்தகத்தை பார்த்து நீ வெள்ளின்னு தப்பா நினைக்கிறதே இல்லை, கிளிஞ்சலை பார்த்தே வெள்ளின்னு நினைக்கிற? கிளிஞ்சலை பார்த்தா வெள்ளின்னு நினைக்க தோன்றது. இந்த புஸ்தகத்தை பார்த்தா வெள்ளின்னு நினைக்க தோன்றதா? இந்த வேஷ்டியை பார்த்தா வெள்ளின்னு நினைக்க தோன்றதா? இல்லை என் கையை பார்த்தா வெள்ளின்னு நினைக்க தோன்றதா? இல்லை. அது என்னமோ அந்த கிளிஞ்சலை பார்த்தா தான் வெள்ளின்னு நினைக்க தோன்றுகிறது. கீழே ஒரு கயிறு கிடந்தது. கயிற்றை பார்த்த உடனே பாம்புன்னு தப்பா நினைச்சுட்டேன். அதுக்கு தான் பிராந்தி, பிரமம், மயக்கம் என்று சொல்லுகிறோம். ஒன்றை மற்றொன்றாக நினைத்து கொண்டோம். கீழே கிடக்கிறது கயிறு தான், ஆனால் அதை பாம்புன்னு நினைச்சேன். அப்ப அந்த இடத்துல பாம்பு கிடையாது, அது பொய்த்தோற்றம் தானே. என்னால் ராமானுஜர் மறுபடியும் அதே கேள்வி கேட்டார். பொய்த்தோற்றம்னு சொல்லிட்டியே, ஏன் இந்த வாட்சை பார்த்து நீ பாம்புன்னு பிரமிக்கல? அந்த கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சியே தவிர இந்த கேமராவை பார்த்து பாம்பு நினைச்சியா? இந்த லைட்டை பார்த்து பாம்பு நினைச்சியா? இந்த பொம்மையை பார்த்து பாம்பு நினைச்சியா? இல்லை, கயிற்றை பார்த்துத்தானே பாம்பு நினைத்தாய். ஏன்? அடுத்தது காணல் நீர். அதுவும் அந்த கடைசியில தோற்றம் அளிக்கிறது. அந்த இடத்தில் நீர் இல்லை, ஆனால் நீர் இருக்கிறா போலே தோற்றுகிறது. ஏன் இந்த கடிகாரத்தை பார்த்து நீர் நினைக்கல? ஏன் இந்த புத்தகத்தை பார்த்து நீர் நினைக்கல? ஏன் இந்த வேஷ்டியை பார்த்து நீர் நினைக்கல? அந்த தூரத்துல வானம் கீழே சேர்றாப்புல இருக்கிற இடத்துல மட்டும் நீர் தோற்றித்து. அப்ப இந்த ஓரோரு இடத்திலும் ஏதோ ஒரு உண்மை உள்ளது. எல்லாவற்றையும் பொய்ன்னு சொல்லிவிடுவதற்கில்லை. முத்துச்சிப்பி கிளிஞ்சல், அந்த கிளிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நான் தப்பா புரிஞ்சுட்டேன். அதில் கடையில கொடுத்து பாத்திரம் பண்றதுக்கோ பண்டம் பண்றதுக்கோ விக்கிரகம் பண்றதுக்கோ வெள்ளி இல்லை. கடையில கொடுத்தா 1 கிலோ இத்தனை ஆயிரம் ரூபான்னு கொடுக்கறதுக்கு வெள்ளி இல்லை. ஆனால் அதில் ஒரு சிறு பளபளப்பு உள்ளது. அதை பார்த்தவுடன் இது வெள்ளியாக இருக்குமோன்னு நாம் மயக்கமடைகிற அளவுக்கு வெள்ளி இருக்கு. கடையில கொடுத்து காசு பண்ற அளவுக்கு வெள்ளி இல்லை. ஆனா அதை பார்த்தவுடன் இது வெள்ளியாக இருக்கக்கூடும் அப்படின்னு நான் மயங்கிற அளவுக்கு அதுல வெள்ளியில் இருந்தது.
ஆனா இந்த புத்தகத்தில் இதை பார்த்தா வெள்ளியா இருக்க கூடும்னு நான் மயங்கறதுக்கு கூட வெள்ளி கிடையாது. இந்த வேஷ்டியில் இதை பார்த்தா வெள்ளியா இருக்க கூடும்னு நான் மயங்கறதுக்கு கூட வெள்ளி கிடையாது. ஆனா கிளிஞ்சலில் இதை பார்த்தவுடன் இது வெள்ளியாக இருக்கலாம்னு நான் நினைச்சுக்கிற அளவுக்கு வெள்ளி இருந்து சொல்லியோ. அப்ப மத்த இடத்தில் துளி கூட வெள்ளி கிடையாது. ஆனா இதில் நான் மயங்குவதற்கு தேவையான வெள்ளி இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு அந்த வெள்ளி அந்த கிழிஞ்சல்ல உண்மையாத்தான் இருக்கு. எப்படி பொய்த்தோற்றம்னு சொல்லிவிட முடியும்? இதே இந்த கயத்தை பார்த்தோம். கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு பிரமிச்சோம். ஏன் சாமி இந்த விளக்க பார்த்து பாம்புன்னு பிரமிக்கல? இந்த புஸ்தகத்தை பார்த்து ஏன் பாம்புன்னு நினைக்கலன்னா, பாம்புனுடைய உருவமும் கயிற்றினுடைய உருவமும் ஒரே போல இருக்கிறபடியாலும் இருட்டு இருக்கிறபடியாலேயும் கயிற்றை பாம்புன்னு பிரமிக்கிறேன். ஓஹோன்னு வெளிச்சிருந்துட்டா கூட எனக்கு ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன். இதே கயரா இல்லாமல் அது ஸ்கொயரா ஏதான் ஒண்ணு கடந்ததுன்னு வச்சுக்கோ, அதையும் பாம்புன்னு நினைக்க மாட்டேன். அப்ப பாம்பினுடைய உருவ ஒற்றுமைங்கிற உண்மை, பாம்பினுடைய உருவம் அது இந்த உருவத்தோட ஒத்திருக்கிறபடியால் அந்த உண்மை அதுல இருக்கவே தானே நான் கயத்தை பார்த்து பாம்புன்னு பிரமிச்சேன். எப்படி எல்லாம் போயின்னு அங்கேயும் சொல்லிட முடியும்? இதை போல ஒரு இடத்திலையும் உண்மையாகத்தான் இருக்கிறதே தவிர எத்தையும் பொய்யன்னு தள்ளுவதற்கில்லை. அதன்படி பார்த்தால் ரிதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ச ஆத்மனி, எதெல்லாம் பொய்த்தோற்றமாக இருக்கிறதோ பிரம்மத்தின் சிருஷ்டியில் அந்த பொய்த்தோற்றங்கள் கிடையாது. மேலே தத்வித்யாத் ஆத்மனோ மாயாம், பின் அதை போல தோற்றம் அளிக்கிறதேன்னு சொன்னால் உருவ ஒற்றுமையாலே பகவான் இப்படி தோற்ற வைத்திருக்கிறார். தத்வித்யாத், அந்த தோற்றங்கள் இப்படி தெரிஞ்சுக்கோ, மாயாம் பகவானுடைய மாயையாலே. இது ஒரு முக்கியமான சொல்லுப்பு. மாயாங்கிறது அத்வைதத்திலும் வரும், மாயாங்கிறது விசிஷ்டாத்வைதத்திலும் வரும். மாயான்னு சொன்னால் பொய் அப்படிங்கிறது அத்வைதிகளுடைய ரொம்ப ஆச்சரியமான அபிப்பிராயம். அதே மாயான்னு சொன்னால் மாயாவயுனம் ஞானம் ஆச்சரிய சக்தி என்பது விசிஷ்டாத்வைதிகள் சரியான அபிப்பிராயம். இருவரும் மாயா சப்த இரண்டு வெவ்வேறு பொருள். மாயா ஆச்சரியமான ஞானம். இப்போ பகவானுடைய மாயையாலே இது இத்தனையும் தோற்றுகிறதுன்னு சொன்னால் பகவானுடைய பொய்யாலே தோற்றமளிக்கிறது என்றும் சொல்லலாம். பகவானுடைய ஆச்சரியமான சக்தியாலே தோற்றுகிறது என்றும் சொல்லலாம். இப்ப இதை பார்த்த உடனே இந்த கயற்ற கண்டு பாம்புன்னு பிரமிச்சேன்னா பொய் மாயா அப்படின்னு சொல்லலாம். என்ன அழகா ஒரு உருவ ஒற்றுமை இருக்கு. பிரம்மம் எவ்வளவு ஆச்சரியமா அதை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த சிருஷ்டியில் இருக்கிற ஆச்சரியத்தை வியப்ப பார்த்தாலே பிரம்மத்தினுடைய ஆச்சரியமான சக்தியாலே ரொம்ப உயர்ந்த ஞானத்தாலே இந்த கயரே பாம்புன்னு தோற்றுகிறதே. கேமரா பாம்புன்னு தோன்றலே, கயறு பாம்புன்னு தோற்றது. ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கத்தானே. கிளிஞ்சல் வெள்ளின்னு தோற்றுகிறது, தூணை பார்த்து வெள்ளின்னு யாரும் நினைக்கல, ஒற்றுமை இருக்கத்தானே. ஆக அந்த ஒற்றுமை பிரம்மத்தினுடைய சிருஷ்டியில் உள்ளது. அந்த சிருஷ்டி ஆச்சரியமான சிருஷ்டி. பிரம்மத்தினுடைய ஆச்சரியமான ஞானத்தால் சங்கல்பத்தால் இது ஏற்படுகிறபடியால் தான் சொல்லுகிறார். எப்படானது இருட்டாக தோற்றாதோ, இருட்டானது ஒளியாக தோற்றாதோ, அதை போல் பிரம்மத்திடத்தில் பொய்யாக உண்மையா இருக்கக்கூடிய எதுவும் பொய்யாக தோற்றாது என்பது அடுத்து 33ஆம் ஸ்லோகம். 34ஆம் ஸ்லோகம். யதா மகாந்தி பூதானி பூதேஷு சாவச்சேஷ்வனு பிரவிஷ்டான்யப்ரவிஷ்டானி ததா தேஷு நதேஷ்வஹம். யதா மகாந்தி பூ, மகான் முதலாம் மக ஈராக மாத்திகந்து 5 புலன்கள் தொடக்கங்கள் இத்தனையும் மகான் மேற்பட்டது தாழ்ந்தப்பட்டது என வெவ்வேறு வகதாக உள்ளதல்லவா. உடன் தாழ்க்கூடியவர்கள் எல்லாம் என்று பிரவிஷ்டானி, பிரவிஷ்டம் மூல பிரகிருதி உள்ளது, அதிலிருந்து பஞ்சபூதங்கள் உருவாச்சு. அதாவது நிலம் நீர் விஷ முதலாம் இதையும் பகவீகரணம்னு ஒண்ணு பண்றார். கீழே சொன்னேன், சீகரணம்னு அதை ஒட்டுறார் இல்லையோ, பாதியா வெட்டி விட்டுடுறார், பாதியா நல்லா வெட்டுறார், அடுத்தோத இருக்கிறது ஊட்டி விடுறார் போல நல்ல ஒரு கூ ஏற்படுத்தி நேர்களை உருவா தயார் அப்படின்னு கீழே தெரிவித்தேன். எல்லாம் பஞ்சீகர் போச்சு. அருட்களை நினைச்சு மண்ணு பண்றோம், ஹீரோ பண்றோம், பொம்மைகள், லைட் பண்றோம், கட்டடம், செங்கல் வைக்கிறோம், சிமெண்ட் பண்றோம், எத்தனையோ பண்றோம் இல்லையோ. அப்போ இந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட இருக்கே தான் தற்போது